திருமண உறவுக்கு முன்னால் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தையை கொண்டு பேசுறாங்க. ஒரு தாய் தன் குழந்தையை கொள்றாங்கிற மனநிலைக்கு போறான்னா சமூகம் எவ்வளவு மோசமா தன்னை நடத்தும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல, அதற்கு பயன் அந்த பெண் கொண்டு போடலாம். இதை பார்த்து சாவித்திரியும் ஜோதிபாவும் பதட்டம் அடைகிறாங்க. அதாங்க புரட்சியாக பதட்டமாயிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு இடத்த ஒரு ஆசிரமத்தை கட்டுறாங்க. என்ன ஆசிரமம் தெரியுமா? அந்த ஆசிரமத்தில் திருமணத்துக்கு முன்னால் குழந்தை பெற்றுக்கொள்கிற பெண்கள் இங்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆசிரமத்தை எப்போ 19ஆம் நூற்றாண்டு எவ்வளவு எதிர்ப்பு சந்திச்சிருப்பாங்க. இன்னைக்கு வைக்க முடியுமாங்க? அதை யோசிப்பாங்க. இன்னைக்கு வைக்க முடியுமாங்க? ஆத்தூர்லயோ சேலத்திலயோ ஏன் சென்னை மாதிரி நவீன நகரங்கள்லயோ திருமணத்துக்கு முன்னால் கருவுற்ற பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் இங்க நீங்க ரகசியமா குழந்தை பெற்றுக் கொடுத்துட்டு நீங்க குழந்தை வெளிநாட்டுக்கு போலாம் நீங்க வைக்க முடியும். இன்னைக்கு வைக்க முடியுமா? அன்னைக்கு வச்சாங்கல்ல 19ஆம் நூற்றாண்டுல. இன்னைக்கு 1840கள்ல ஜோதிராய் புலேவும் சாவித்திரி புலேவும் அவங்க வச்சாங்க. இந்த பெண்கள் படுகிற துயரம் தாங்க முடியலையே, பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு